கண்மாய் என்பதும் குளம் என்பதும் நீர்நிலைகள் என்பதும் தனிநபருக்கானது அல்ல. நம்முடைய ராஜாக்களும் நம்முடைய மன்னர்களும் பொதுமக்களுடைய உபயோகத்துக்காக உருவாக்கப்பட்டவை. ஒரு விவசாயி எங்கள் ஊரில், அவர் பேர் வெங்கடசாமி நாயக்கர். அவர் என்ன பண்ணுறாரு, அறுவடைக்கு ஒரு 10 ஏக்கர் ரெடியாக இருக்குது. காலையில் போய் பார்க்குறாரு, ஒரு 50 பேர் வேலைக்கு கூப்பிட்டாச்சு. பார்த்துட்டு திடீர்னு வந்து எனக்கு அறுவடை பண்ண வேண்டாம் சொல்லிட்டார். இந்த கதை எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நான் எங்கள் ஊர் கிராமத்துக்கு, நான் ஒரு விவசாயி, நான் எங்கள் ஊர் கிராமத்துக்கு நான் பஸ்ஸில் போகும்போது அன்னைக்கு வழக்கத்துக்கு மாற பஸ்ஸில் கூட்டம் நிரம்பி வெளியுது. இனம் நட்டும் போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம குஞ்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு. என்ன, நம்ம குஞ்சு நாய்க்க செத்து போயிட்டாரியா, அதுதான் இவ்வளோ கூட்டம். எனக்கு அந்த பேர் காரணம் அன்றைக்கி கேட்கலாம், எனக்கு உறக்கம் வராது. பட்டப்பேர்களை ஆராய்ந்தால் அற்புதமான கதைகள் கிடைக்கும். நான் உடனே இறங்கிட்டேன், எங்கள் ஊருக்கு போய் விட்டுட்டு அந்த ஊரில் இறங்கி நான் அதை போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா அவங்க இந்த கதையை சொல்கிறாங்க. அறுவடை அன்றைக்கி பண்ண வேண்டான்ட்டார். ஏன் பண்ண வேண்டாம், நான் சொல்கிற அன்றைக்கி அறுவடை பண்ணுங்களா, ரைட்டு. இவர் தினம் வயக்காட்டு போவார் வருவார், தினம் போவார் வருவார். இவங்க போய் கேட்பாங்க, கூலி வேலை செய்யக்கூடியவங்க, நான் சொல்கிற அன்றைக்கி அறுவடை பண்ணுங்க. ஐயா அலிம்பாகுதை சுற்றி வயலெல்லாம் அறுத்தாச்சு, அதைப்படி கவலை இல்லை எனக்கு. கடைசியில் 1 மாதம் கழித்து இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறார். என்னென்னு கேட்டால் அன்றைக்கி தான் அவர் சொல்கிறாரு, முதல் நாள் அறுவடைக்கு நம்ம ஆள் கூப்பிட்டுருந்தோம்ல, அன்றைக்கி நான் வயக்காட்டை போய் பார்த்துட்டு வந்தேன். சிட்டுக்குருவி 3 குஞ்சு பொறிச்சிருந்தது. அன்றைக்கி அறுத்துருந்தானா அந்த குஞ்சு செத்து போயிருக்குமா இல்லையா, அதுதான் அறுவடையை அறுக்காமல் போட்டேன். அதில் இருந்து வெங்கடசாமி நாயக்கரை இவன் குஞ்சு நாயக்கராக மாற்றிட்டான். இந்த விஷயம் எனக்கு கிடைச்ச உடனே நான் இதை வந்து ஒரு இலக்கிய பத்திரிகையில் மனுஷம் அப்படிங்கிற பேரில் ஒரு சிறுகதையாக எழுதினேன், பிரசுரமாச்சு. சுஜாதா அவர்கள் குமுதத்தில் ஆசிரியராக இருக்கும்போது குமுதம் ஸ்பெஷல் என்று சிறுகதைகளை எடுத்து பிரசுரிப்பார். அவர் இந்த கதையை எடுத்து குமுதம் ஸ்பெஷலில் போட்டார். நான் சுஜாதா என்னுடைய நண்பர், நான் அவருக்கு இங்கேருந்து லெட்டர் எழுதுகிறேன். மதிப்பிற்குரிய சுஜாதா அவர்களே, இந்த கதை உங்கள் வாசகருக்காக எழுதப்பட்ட கதை அல்ல, அது இலக்கிய வாசகர்களுக்காக எழுதப்பட்ட இலக்கியம் சம்பந்தப்பட்ட கதை என்று நான் ஒரு கடிதம், நீங்கள் என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும் என்று நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அவர் அங்கேருந்து என்ன பண்ணார்னா, தர்மன் அவர்களே, உரிமையுடன் எடுத்துக்கொண்டேன், 2000 ரூபாய்க்கு டிடி அனுப்பிக்கிறேன், பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு ரூபாய் போட்டு விட்டு. இந்த கதை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியினுடைய கண்ணிலே படுகிறது. கண்ணுவட போதியா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் நடித்த படம். இந்த கண்ணுவட போதியாவில் விஜயகாந்த் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழி வந்து விழும். ஒரு ஊரையே தீ வச்சு கொளுத்திட்டார் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி ஆள் கிடையாது, ஒரு குருவி குஞ்சுக்கு கூட இரக்கம் காட்டக்கூடிய காந்தியவாதி என்று அந்த அவரை நியாயப்படுத்துவதற்காக இந்த கதையை எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள், ஒரு ஷாட்டு தான் சார், ஒரு சிறுகதை தான் வைக்க போகிறோம், அதனால் உங்கள் பேர் போட்டால் 20,000, பேர் போடலாம் 30,000, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? இப்போ நான் சொன்னேன், உன் பேர் போட்டுக்கிட்டு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். அந்த திரைப்படத்துறையை பொறுத்தளவில் அங்கே வந்து ஒட்டு துணி வரைக்கும் பட்டுச்சீட்டை தைக்கிறது தான் வேலை. உன் பேரை போட்டுக்கிட்டால் கூட 10,000 கொடுப்பா, ஏன்ட்டு இது மாதிரி நிறையா கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் எப்படி போடுவான்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ஏமா மின்னல் விருத்துன்னு போயிடும், 10,000 எனக்கு போச்சு, படிக்க கூட விட மாட்டான். இதுக்கு எது நான் 10,000 இழக்கணும், இதுக்கு எது நான் 10,000 இழக்கணும்? அந்த கதையை அதில் பயன்படுத்தினார்கள். ஆக ஒரு சிறுகதை என்பது, ஒரு சம்பவம் என்பது எதாக இருந்தாலும் சரி, அது காத்திரமான ஒரு இதை நம்ம சொல்லுகின்ற போது அது அங்கே போய்விடும். அடுத்ததாக நான் ஜெயிலுக்கு 14 தடவை போயிருக்கேன், ஒரு ஜெயில் கதை சொல்லிட வேண்டாமா? ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ஜெயில் சூப்பரண்டுக்கு ஒரு கடிதம் வருது, உதவி ஆணையாளர் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஜெயில் கதையெல்லாம் தெரிஞ்சால் நல்லாவே இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு கடிதம் ஜெயில் சூப்பரண்டு அவர்களுக்கு, பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலில். அவர் என்னை தலைவர் தான் கூப்பிடுவார், தலைவர் எங்கே வாங்க இந்த கடிதத்தை படிங்கன்னாரு. கடிதத்தை நான் படித்து பார்க்குறேன், அது அட்ரஸ் அவருடைய அட்ரஸ் எழுதியிருக்கு. ஐயா அது உங்களுக்கு இல்லை கடிதம் வந்திருக்கு, எனக்கு தான் வந்திருக்கு, நீங்கள் படிங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்து நான் படித்தேன். படித்தா என்னுடைய பேர் என்ன பெயர், நான் இந்த ஆண்டு கொலை கைதியாக ஜெயிலுக்குள்ளே வந்து ஆயுள் தண்டனையை அனுபவித்து கொண்டிருந்த இன்னார், 10 ஆண்டுகள் நான் தண்டனையை அனுபவித்த பின்னால் என்னுடைய இளமையான வயதை கருத்தில் கொண்டு அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் வந்த காரணத்தினால் என்னை விடுதலை செய்து விட்டீர்கள். நான் இப்பொழுது எங்கள் ஊரில் நன்றாக இருக்கிறேன், என் மனைவியை காப்பாற்றுகிறேன், பிள்ளைகளை காப்பாற்றுகிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், ஊரில் கரிமூட்டம் போடுகிறேன், 4 பேருக்கு வேலை கொடுக்கிறேன், நான் ரொம்பவும் நல்லவனாக மாறிவிட்டேன். இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெருச்சாளி.
காவல்துறை கிடையாது, கோர்ட்டு கிடையாது, ஜெயில் கிடையாது. காவல்துறையுடைய வேலை என்பது ஒரு குற்றம் நடந்தால் அதை நடந்த பின்னால் தலையிட்டு அந்த குற்றத்தின் அடிப்படையில் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவது. நீதிமன்றத்தினுடைய வேலை என்னவென்றால் அந்த குற்றத்துக்கு தக்கன தண்டனை கொடுப்பது. ஜெயிலினுடைய வேலை என்றால் அந்த தண்டனையை நிறைவேற்றி கொடுப்பது. அவன் எழுதின கடையை தான் நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லலை. இதுதான் இதனுடைய வேலைகள். இதில் எங்களை திருத்துவதற்கு எந்த அமைப்பு இருக்கிறது அவன் கேட்கான். இதில் எங்களை திருத்துவதற்கு எந்த அமைப்பு இருக்கிறது? நெத்தியடி அடிக்கிறான். சொல்லிட்டு நான் என்னுடைய தங்கை அவனுடைய கணவரைத்தான் கொன்று விட்டு நான் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷத்திலே நான் மிருகமாக மாறி உணர்ச்சிகரமாக சிந்தித்ததனுடைய விளைவு என்னுடைய குடும்பம் தெருவிலே நிற்கிறது, என்னுடைய தங்கையும் தெருவிலே நிற்கிறார். இதையெல்லாம் நினைத்து நினைத்து நான் இரவு முழுக்க தூங்காமல் அழுது கொண்டிருப்பேன். மன அழுத்தம். அந்த நேரம் இரவு 1 மணி 2 மணிக்கு மேலே ஒரு பெருச்சாளி என்னை கிராஸ் பண்ணி போகும். நான் எனக்கு கொடுக்குற உணவிலே கொஞ்சம் மீதம் கொண்டு வந்து இரவிலே அந்த பெருச்சாளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நானும் பெருச்சாலியும் நெருங்கி நண்பர்களாக ஆகிவிட்டோம். நான் உள்ளிருந்து என்னுடைய சோகத்தையெல்லாம் சொல்லுவேன். அது நான் போடுகிற சோகத்தை தின்று கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய மனசு லேசாகும், அது போய்விடும். நான் அப்புறமா தூங்குவேன். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானும் பெருச்சாலியை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிவிட்டோம். நான் ஒரு சவுண்டு கொடுத்தாலே அவர்கள் வந்து விடுவார்கள். நான் கடைசியில் வெளிவருவது வரைக்கும் பெருச்சாலி தான் என்னுடைய நண்பராக இருந்தது. தயவுசெய்து நீங்கள் அதை கொன்று விடார்கள். கொலைக்கைதியினுடைய வாசம் எழுதிட்டு அடுத்த வரி எழுதுகிறான். என்னை மாதிரி கொடூரமான கைதிகளை நீங்கள் திருத்த வேண்டும் என்றால் உங்கள் லத்தியால் முடியாது, உங்கள் சட்டத்தால் முடியாது. அவன் அனுபவிக்கக்கூடிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய அந்த அறைக்குள் ஒரு கிளி குஞ்சு விடுங்கள், ஒரு மைனா குஞ்சு விடுங்கள், ஒரு அணில் குஞ்சு விடுங்கள், ஒரு எலி குஞ்சியாவது விடுங்கள், அவனே அது மாற்றி விடும்னு எழுதுகிறான். இதை அப்படியே லட்டு மாதிரி நான் கொண்டு வந்தேன். அதுக்கு தான் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறது. கொண்டு வந்த உடனே அதை 1/2 மணி நேரம் நாடகமாக மாற்றி ஆல் இந்தியா ரேடியோ நெல்லைக்கு கொடுத்தேன். அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் பொறுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் பாண்டிச்சேரி, காரைக்கால், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இத்தனை நிலையத்தில் அந்த ஒரே நேரத்தில் வடிகாலுங்கிற பேரில் அதை ஒளிபரப்புனாங்க. எனக்கு ஒவ்வொரு நிலையத்தில் இருந்தும் 3000 ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 வருமானமும் வந்துச்சு எனக்கு. அந்த கதையை அப்படியே வடிகாலுங்கிற கதையை மாற்றி தமிழ் இந்து தீவாளி மலரிலே நான் சிறுகதையாக மாற்றி கொடுத்தேன். அவர்களும் எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தார்கள். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிலுக்கு போங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய கண்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தென்பட்டு கொண்டும் பட்டுக்கொண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டும் உணர்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றாலே ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக மாறிவிடலாம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.